சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம், தமிழ் வணக்கம். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற பாடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா நம்ம இந்த 8மே வந்து படிச்சு முடிக்க போறோம். சார் 8 ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ரொம்ப ஈஸி, நான் ஒரே நாள்லயே படிச்சிருவேன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரே நாள்ல படிச்சிருவீங்கல்ல, மிச்சம் 4 நாள் இருக்குல்ல, 4 நாள்ல ஜிகே நல்லா படிச்சிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு இலக்கண தலைப்பு கொடுக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா படிச்சுன்னா ஒரே நாள்ல படிச்சிட்டீங்கன்னா மிச்ச தலைப்பு என்ன பண்ணிக்கணும், 4 நாள் நல்லா ஜிகே படிச்சுக்காங்க. ஆனால் ஒரே நாள்ல படிக்கிறது முக்கியம் இல்ல, அகர வரிசைப்படுத்துகள்ல எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. ஓரெழுத்து ஒரு மொழி ஷார்ட்கட் கட்டாயம் தேவைதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு இருக்கு வருங்க, கண்டிப்பா ஷார்ட்கட் தேவை. இந்த தலைப்புகள்ல 1, 2, 3 இந்த 3க்குமே ஷார்ட்கட் இருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், 1 மணி நேரம் தான். ஷார்ட்கட் இல்லைன்னா இதை ஒரு நாள் முழுக்க படிக்கணும். இந்த கான்செப்ட் ஓகே, அது கூட ஈஸி தான். எழுத்துக்களின் பிறப்ப ஒரு நாள் படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல போனோம்னா மறந்து போயிடும். லா லீ லா லா அப்படின்னு மறந்து போயிடும். இது உங்களுக்கு தெரிஞ்சதான், ஏற்கனவே நடத்திருக்கேன், பட் இருந்தாலும் இதை புதுசா தான் நடத்தி கொடுக்க போறேன். ஸோ அப்ப இந்த தலைப்பு தான் இந்த வாரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி சிலபஸ் ஒரு முறை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்க போறேன். இதை ஃபுல்லா உங்களுக்கு காமிக்க போறேன். காமிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அந்த இலக்கணத்தை தொடங்கும் போது ஓகே ரெடி சூப்பர் அப்படின்னு தோணும். இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, அடிப்படை, அது கூட ஸ்பெல்லிங் நம்ம இதுல கொஞ்சம் தப்பா இருக்கு, அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிப்படை தமிழ் எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், எழுத்துக்களின் பிறப்பு, சார்பெழுத்து, அகரவரிசை. ரைட். இப்ப சிலபஸ் படி நம்ம போனோம்னா சிலபஸ்ல ஒரே ஒரு முறை பார்க்கணும். எப்பயுமே சிலபஸ் ஒரு முறை பார்த்துட்டு போனாதான் கரெக்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற அந்த எழுத்துக்கள் சார்ந்து, இப்ப வினா எழுத்துக்களா இருக்கட்டும், சுட்டெழுத்துக்களா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இது எல்லாமே இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப என்னன்னா நம்ம இந்த 25 கேள்வி பேஸ் பண்ணி ஒரு சில டாபிக் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் 15 கேள்விகளை பேஸ் பண்ணியும் டாபிக் எடுத்திருப்போம். பாருங்க, அப்ப 25 15 எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? 40. ஸோ 40க்கு அப்புறம் இங்க எழுதும் திறன் 15, இதையும் பேஸ் பண்ணி புக்ல எல்லாமே இருக்கு. அந்த 40 இந்த 15 55 கொஸ்டினுக்கு புக்ல எல்லா பக்கமும் சோர்ஸ் இருக்கு, எதுவுமே விடாது. அதுக்கப்புறம் 10 கொஸ்டின் கலை சொற்கள், இதுக்கு தனியாவே நம்ம பண்ணிட்டோம். கலை சொற்களுக்கு நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 வாரம் தள்ளி தான் வச்சிருப்பேன் கலை சொற்கள். ஏன்னா கலை சொற்கள்லாம் நான் பிரிச்சு வச்சிருக்கேன், அழகா பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 10 தூக்கிடலாம். அடுத்து இது வாசித்தல்னா ஸ்பாட்ல அடிக்கக்கூடிய ஏரியா தான் இந்த இதெல்லாம் இருந்தும் ஸ்கூல் புக்ல ஊமை தொடர் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்ப இந்த 10க்கு பிரச்சனை இல்லை, இந்த 15க்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சேஃப். இந்த மொழிபெயர்ப்பு இது எல்லாமே இந்த ஆங்கிலம் சார்ந்த விஷயம் வந்தது. இந்த 5 இந்த 20 10 இந்த 30 பிரச்சனை இல்லை. இந்த 30க்கு அப்புறம் இருக்கிற 55 இருக்கு பாருங்க, இந்த 55க்கு ஸ்கூல் புக்ல அப்படியே சோர்ஸ் பக்காவா இருக்கு. இதுக்கும் இருக்கு, பட் இருந்தாலும் இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு எப்படி இந்த 85 எப்படி பிரிக்கிறோம்? இந்த 30 இந்த 55, இந்த 55ங்கிறது இது ஒரு ஆங்கிள், இந்த 30ங்கிறது ஒரு ஆங்கிள். அந்த 55ல தான் இப்ப நம்ம இருக்கோம். இந்த 55ல தான் நம்ம இந்த ஏரியா தான் இருக்கோம். இப்ப இது படிச்சுட்டு இதை படிச்சுட்டு அடுத்தடுத்து போகும்போது இதுல இருக்கிற எந்த தலைப்பு வேணாலும் எப்படியும் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரிதான் இருக்கும். ரைட். இப்ப போயிடுவோம். இப்ப அடிப்படை தமிழ் எழுத்துக்கள், உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள்லாம் தெரியும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்துக்கள் 216. அதுல குறில் எத்தனை, அதாவது உயிர்மை எழுத்து 216னா அதுல உயிர்மை குறில் எத்தனை அப்படின்னு கேட்டா கூட 90. அதுல உயிர்மை நெடில் எத்தனைன்னு கேட்டா 126. அந்த அளவுக்கு நம்ம அந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல அகர வரிசைப்படி மொத்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள். ரைட்டா? அதுல ஆயுத எழுத்து அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்துன்னு கேட்டா கூட 13வது எழுத்து அடிச்சு பட்டைய கலப்பு. எத்தனை எழுத்து? 13வது எழுத்து. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இதுல அடிப்படை தமிழ் எழுத்துக்கள்ங்கிறது நாங்க நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 10th தமிழ் அந்த ஓல்டு எடிஷன், இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ்ஸே ஆகாது. அதுக்காக தான். ஸோ அப்ப நடத்துறதுக்கு முன்னாடி எல்லாமே 10 நிமிஷம் தான் இந்த தலைப்புலாம். பட் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல தமிழ் எழுத்துக்கள் வகைகள்னா ஃபர்ஸ்ட் எழுத்துனா என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா இருக்கும். இது நமக்கு ஈஸியா அதை படிக்க வேண்டியது இல்லை, ஜஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். மாத்திரை அப்படிங்கிறது இதுல ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. பொதுவாக மாத்திரைனாலே உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி நான் உங்களுக்கு அட்டவணை காமிப்பேன், இன்னைக்கு வீடியோல காமிப்பேன். அவ்வளவுதான். மாத்திரைன்னு எது கேட்டாலும் சரி, அது உயிரிழப்படையா இருக்கட்டும், ஒற்றலப்படையா, மாத்திரைனாலே இதுதான் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எடுத்து அழகா கொடுத்துருவேன். அடுத்து மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்துக்களை எப்படி வரிசைப்படுத்தணும், எப்படி கசரத அப்புறம் எங்க யாரெல்லாம் வரலன்னா
எப்படி வரிசைப்படுத்தி இப்படி ஒரு கோடு ஓட்டா போதும் அகர வரிசைக்கு எப்படி வரிசைப்படுத்தலாங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள். ஓகே, அரை மாத்திரை. ஸோ இதுல இது பேசிக்கா இருக்கும். அதே விஷயம் தான் இந்த ஓல்டு புக்லயே இருக்கும். அதே விஷயம் தான். பட் அதுக்கு இதுக்கும் ஏதாவது இப்ப அதை நடத்தி முடிச்சிருவேன். இதுக்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும்ல, டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள் இருக்கும்ல, அதை உங்களுக்கு காமிச்சிருவேன். அப்ப நீங்க ஒரே இடத்துல படிச்சிடுறீங்க. அடுத்து என்னன்னா மாத்திரைனா என்ன எப்படிங்கிறத ஓல்டு புக்ல ரொம்ப கிளியர் கட்டா கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்க வந்து நம்ம அந்த எப்படி மாத்திரையோட அளவு அப்படிங்கிறதுலாம் எல்லாம் இங்க அழகா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு முறை நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கு மேலே வேணும் பாருங்க, இதுக்கு மேலே வேணும், நம்ம இதுக்கு மேல ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். இது அடிப்படை எழுத்துக்கள் சார்ந்து. அடுத்து இணைய எழுத்துக்கள் நியூ புக்ல கிளீனாவே இருக்கும். சாரி, ஓல்டு புக்ல இருக்கு. இந்த பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்கா ஓல்டு புக்கா கற்கண்டு, இது நியூ புக் தான். ஆக்சுவலா சோர்ஸ்ல ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. நியூ புக்ல இது அழகா இருக்கு. இணைய எழுத்துக்கள்னா எது? இணைய எழுத்துக்கள் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே தோணும். நமக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் தெரியும் சார் எங்களுக்கு தெரியாதா, தெரிஞ்ச மாதிரியே தோணும். பட் பார்த்துட்டு போகிறது மட்டும்தான் எப்பயுமே சேஃப்டி. பார்த்துட்டு போறது மட்டும்தான் எப்பயுமே சேஃப்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூ புக். அடுத்து ஓல்டு புக்லயே பழைய ஓல்டு புக்ல இணைய எழுத்துக்களை பத்தி அழகா கொடுத்துருப்பாங்க. பட் அது கம்மியா இருக்கும், இதுல கொஞ்சம் கூட இருக்கும். அது கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் கூட இருக்கும். அடுத்து சுட்டெழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் 3 சோர்ஸ்லயே இருக்கு. சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. பார்க்க ஈஸியா தான் இருக்கும், டக்குன்னு நம்ம மாத்தி போட்டுறக்கூடாது, அதுலயும் இருக்கும். அடுத்து ஓல்டு புக்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓல்டு புக்ல தான் பாருங்க, அங்கேயும் இருக்கும். அப்ப என்னன்னு, இப்ப என்னென்ன, உதுக்கான்னா என்ன இருந்தா, உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார். இப்போ படிச்சாதான் எதுவுமே நல்லது. ரைட். அடுத்தது ஓல்டு புக்ல அழகா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்ல கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பாங்க அந்த சுட்டெழுத்துக்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறது. அப்ப இந்த 3 இடத்துல நம்ம படிக்க போறோம். அது நடத்தும் போது உங்களுக்கு 3 இடத்துல நடத்தி கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள். இது தேவையா சார்னா 11th புக்ல இருக்கு, கட்டாயம் தேவை. +1 புக்ல நீங்க எடுத்தோன்னே இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, மொழி இறுதி எழுத்துக்கள்லாம் என்ன, மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை 22 24 கேட்கலாம். 22. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. ஸோ அப்படி கூட கேட்டா கூட நம்ம அடிக்க தெரிஞ்சுக்கணும். இதுல 6th புக்ல பேசிக்கா இருக்கும். மொழி முதல் எழுத்துக்கள்னா இறுதி எழுத்துக்கள்ங்கிறது பேசிக்கா சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது. மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு முதல் வராத எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? பார்த்தோன்னா நான் சொல்லிடுவேன் சார் அப்படிங்கிறது வேற. பட் நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம்னா இந்த எழுத்து வரவே வராது, இந்த எழுத்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாருங்க, மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள், மொழிக்கு இறுதி வரும் எழுத்துக்கள் 24 எழுத்துக்கள். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 22ல 12 உயிரெழுத்து, 10 மெய்யெழுத்து. இந்த 24ல 12 11 1 24. அந்த 1 என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றியல் உரம். சோ இப்படி நம்ம இது புணர்ச்சி, இது அடுத்த அந்த இதுல வந்துடும், இது விட்டுருவோம். இது புணர்ச்சின்னு வரும்போது நிலைமொழினா என்ன, நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, உயிரீருனா என்ன, மெய்யீருனா என்ன, உயிர் முதல்னா என்ன, மெய் முதல். இந்த 4 தெரிஞ்சா போதும், அந்த பிரித்தெழுதுக எதை கேட்டாலும் நம்ம பிரித்தெழுதுக பண்ணிடலாம். அந்த பிளஸுக்கு முன்னாடி என்ன, பிளஸுக்கு பின்னாடி என்ன, அப்படி கூட்டலுக்கு முன்ன என்ன, கூட்டலுக்கு பின் என்னன்னு தெரிஞ்சுட்டா இந்த 4 நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, உயிரீருனா என்ன, மெய் ஈருனா என்ன, உயிர் முதல்னா என்ன, மெய் முதல்னா என்ன. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈஸி தான். அப்ப இது நம்ம படிக்கணுமானா படிக்கணும். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா +1 கடைசியில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, இப்ப டாபிக் வைஸ் படிக்கும் போது எல்லாமே கவர். இது ஃபுல்லா எழுத்துக்கள் தான், எழுத்துக்கள் சார் தான். எழுத்துக்களின் பிறப்பு கட்டாயம் ஷார்ட்கட் வேணும்ப்பா, கட்டாயம் ஷார்ட்கட். ஒண்ணு இல்லை. இப்ப பாருங்க, இந்த இதை மட்டும் பாருங்க, ஒண்ணு இல்லை. இந்த இந்த இல்லு ஆகிய இருமையில் மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால், வருடுவதால் வாழைப்பழத்துக்கு இந்த இல்லு சிறப்புலகரம் யூஸ் பண்றோம். வாழைப்பழத்துக்கு அப்ப வாழைப்பழம் அப்படின்னா வருடணும். வாழைப்பழம் அப்படி வளைஞ்சுதானே இருக்கும், ஜேசிபி வண்டி மாதிரி வருடணும். ஸோ அந்த சிறப்பு நகரத்துக்கு வருடல், அது வருடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தா மட்டும்தான் இந்த எழுத்து போடணும். இப்ப நம்ம அங்க போய் அப்படி சொல்லி பார்க்க முடியாது, ஷார்ட்கட் மைண்ட்ல வச்சா. இப்ப இந்த இல்லுக்கு அப்ப வருடணும். இந்த இல்லுங்கிறது நம்ம பள்ளி, செவுத்துல பள்ளி போகும்ல உயிரினம், அந்த பள்ளி. அப்ப இந்த பள்ளினா அதுக்கு என்ன பண்ணா ஓரங்கள் தடித்து நெருங்கும். ஏன் அந்த பள்ளியை ஷார்ட்கட் சொல்றேன்னா, நாக்கின் ஓரங்கள் ஓரங்கள் ஓரமா தான் போகும் பள்ளி, தடித்து நெருங்கணும். அப்படி நெருங்கும், பூச்சியை பார்த்தா நெருங்கும். அப்படி போனா இந்த இல்லு. இது பொதுலகரம். உங்களுக்கு மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதனால். தடித்துனா இது ஸ்கூல் தானே, பள்ளிக்கூடம், அதுக்கு யூஸ் பண்றது தானே. பள்ளிக்கூடம்னா அடிச்சுட்டு சரி சரி போடான்னு தடை விட்டுருவாங்க. புதுவில் இப்படி அடிச்சுட்டு சரி சரி போடான்னு தடை விட்டுருவாங்க. ஸோ அப்ப இந்த 3 இல்லை இங்க கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? எப்படி கேட்டாலும் சொல்லுவீங்க.
இப்ப கேளுங்க, வருடுவதால் போடுற சிறப்பு லகரம். தடித்து தடவுவதனால், தடவுறதா ரைட் ஸ்கூலு. நெருங்குனா, தடித்து நெருங்குனா, நெருங்குனா பள்ளி. ரைட் நான் போடுறேன் இந்த. அப்ப இது ஷார்ட்கட் உங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். இப்ப மிகவும் பொருந்துவதனால், நுனி, நாக்கின் நுனி மிகவும் பொருந்துது அப்படின்னா, மிகவும் பொருந்துவதனால் வரும்போது இந்த இந்த பைக் மாதிரிதான் அப்படிங்கிறது பைக் மாதிரியே இருக்கு, ஹேண்ட்பார் மாதிரியே இருக்கும். இதுக்கு இப்படிதான் கேட்பாங்கன்னு இல்ல, இதுக்கு இலக்கண முறைப்படியும் கூட ஒரு வரி இருக்கு. அந்த வரியை கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி கேட்டாலும் அடிக்கலாம். அதுக்கும் ஷார்ட்கட், அந்த வார்த்தையும் ஷார்ட்கட் இருக்கு. அப்ப அப்படி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா எழுத்துக்கள் பிறப்பு என்ன கேட்டாலும் அடிக்கலாம். இங்க இருக்கும் அந்த எழுத்துக்கள் பிறப்பு, இங்க இருக்கும். இது காட்டு, அதே மாதிரி தலையில பிறக்கிறது என்ன, மூக்குல. இது ஓல்டு புக்ல ரொம்ப கிளீனாவே இருக்கும். இங்கதான் இப்படி கொடுத்துருவாங்க. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த இது வந்தா இது என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நம்ம அடிப்போம், அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. அடுத்து பழைய புக்குகள்ல, பழைய புத்தகங்கள்லையும் கிளீனா கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சவங்களுக்கு எழுத்துக்களின் பிறப்பு, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உங்களுக்கு தெரியும் சார்பெழுத்துக்கள். இப்ப எப்படின்னா சார்பெழுத்து நம்ம என்னதான் பிச்சு இருக்கும், அங்கங்க பிச்சு இருக்கும். ஓல்டு புக்ல கிளியரா வரிசையா இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும், எல்லா சார்பெழுத்துக்களுக்கும் எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்து வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் தாண்டி வேற எங்கேயுமே வராது. ஸோ இது நிறைய பேஜஸ் இருக்கும். சார்பெழுத்துக்கள் ஃபுல்லா எல்லா பக்கம் இருந்தும் வரும். ஃபுல்லா சார்பெழுத்துக்கள் தான் அடிச்சு எல்லா சார்பெழுத்துகளையும் கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த ஒரு பிடிஎஃப் போதும் கம்ப்ளீட்டா சார்பெழுத்துல என்ன கேட்டாங்க. ரைட். அப்ப அது போக ஓல்டு கொஸ்டின்லையும் கேட்டிருக்கிறதையும் ஒரு பார்வை பார்த்தா இன்னும் வேலை ஈஸி தான். அடுத்து பாத்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துகள் இருக்குல்ல. அகரவரிசைப்படுத்துகள்னா நம்ம இதுக்கு ரூல் இருக்கு பொதுவா. அகரவரிசைப்படுத்தல் இப்ப உயிரெழுத்துக்கள் 12, 13வது எழுத்து ஆயுத எழுத்து வரும். அப்புறம் 14வது எழுத்து தான் இக்குன்னு ஆரம்பிக்கும். இப்படி உங்களுக்கு அதுல கசரத அப்புறம் எங்கன்னா யாரெல்லாம் வரல எழுதிட்டு இப்படி ஒரு டானா போட்டு அதை நான் சொல்லி தருவேன். அது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த எழுத்து இப்படி பார்க்கணும், இந்த எழுத்து இப்படி பார்க்கணும். கண்டிப்பா புள்ளி வச்ச எழுத்து தான் இப்ப மெய்யெழுத்து, அதோடைய வர்க்கங்கள் வரும். மெய்யெழுத்து அதுக்கப்புறம் வர்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அதை வர்க்கம்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல புள்ளி வச்ச எழுத்து தான் முதல் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு 5-6 ரூல் இருக்கு. இந்த 5 ரூல் இப்ப முதல் எழுத்து கரெக்டா ஒரே மாதிரி தான், 2வது எழுத்து பார்க்கணும். மெயினா உயிரெழுத்ததை பார்த்துட்டு தான் எல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப இதை நம்ம இந்த எக்ஸாம்பிளை வச்சே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். கான்செப்ட் ரூல் சொல்லி தந்துட்டு இந்த எக்ஸாம்பிளை வச்சே உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிடுவோம், இன்னைக்குன்னா இந்த 2 நாள் 3 நாள் இது இந்த வேலையா தான் இருக்கும், இலக்கணமும் ஜிகேவும் நடத்தும் போது. ஸோ அப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே, அப்ப இதுதான் விஷயம் அப்படிங்கிறதா கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க. ஸோ அகரவரிசை. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியை கம்ப்ளீட்டா ஷார்ட்கட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லுவேன். சொன்ன பின்னாடி நான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் காமிக்கிறேன், பட்டு ஆன்சர் அடிப்பீங்க. ஸோ அவ்வளவுதான். அப்ப இலக்கணங்கிறது இவ்வளவுதான். இப்ப கிட்டத்தட்ட நம்ம நினைச்சோம் இது மட்டும் போதுமா சார், இன்னும் நிறைய இருக்கு சார், நேரிணை எதிரிணை இருக்கு, மரபு சொற்கள் இருக்கு, அப்புறம் தன்வினை பிறவினை இருக்கு, அப்புறம் வினையச்ச இருக்கு, வினை முற்றுகள் இருக்கு, ஆகு பெயர் இருக்கு. கஷ்டமான டாபிக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆகு பெயர் கஷ்டம் இல்ல, வல்லினம் மிக இடம் அது கொஞ்சம் நல்லா படிக்கணும், வேற்றுமைகள் கொஞ்சம் நல்லா ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்க தனியா வச்சிருக்கேன். ஏன்னா இலக்கணம் தானா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, இலக்கணம் அதே நேரத்துல இலக்கணம் தான். ஒரு பக்கம் நல்லா பிராக்டிஸ் பண்ணோம்னா ஓகே தைரியமா போலாம், கரெக்டா ரூல் தெரியும், கரெக்டா அடிச்சிடலாம் அப்படிங்கிறது. தமிழை நேசிச்சு, தமிழை அன்பா நேசிச்சு, தமிழை உணர்வோட செஞ்சா போதும். ரொம்ப இப்ப ஒன்னா கம்ப்ளீட் டெப்தா பெரிய வேற லெவல்ல தமிழ் இலக்கண புத்தகம், நன்னூல் புத்தகம், அந்த புத்தகம், தொல்காப்பிய புத்தகம் நிறைய போய் படிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போதைக்கு என்ன தேவைன்னா உயிர்ல ஊறி போன மொழி தமிழ். நமக்கு இந்த புத்தகத்துல என்ன இருக்கு, இதே எக்ஸாம்பிள் எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல செட் பண்ணா மட்டும் போதும். இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா எடுத்த எடுப்புல உங்களுக்கு இப்ப எடுத்த எடுப்புல இது ஆரம்பிச்சிருக்கலாம், எடுத்தோன்னே என்ன ஆனா அவன்னா ஈனா என்ன அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ஸோ என்ன இருக்கு அதை எப்படி படிக்கணும். இப்ப இதுல நீங்க பாத்துட்டீங்க, இதுல நாங்க ட்விஸ்டடா கொஸ்டின் செட் பண்ணுவோம். பண்ணி நீங்க அதுல 85க்கு 85 எடுங்க. நான் சொல்றது புரியும் உங்களுக்கு. இப்ப இதை பாத்துட்டீங்கல்ல, இதுல எப்படி சார் கொஸ்டின் செட் பண்ணுவீங்க, ரொம்ப ஈஸியா இருக்க சார், நான் பார்த்தோன்னா அடிச்சிருவேன் அப்படித்தானே. கொஸ்டின் செட் பண்றோம், அதுல 85க்கு 85 அடிங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓஹோ இப்படி கேட்பீங்களா சார் அப்படின்னா. அப்படிதான் கேட்பாங்க. அப்ப அப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஈஸி மாதிரி தெரியும், பட் நம்ம படிக்கும் போது தானே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக சொல்றேன், டெஸ்ட் அடிக்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ 85க்கான ஃபோக்கஸை இந்த ஒட்டுமொத்த இந்த விஷயத்தையும் இந்த ஜஸ்ட் 2 days, அதிகபட்சம் இன்னைக்கு நாளைக்குள்ள 2 நாள்ல முடிச்சிடலாம். இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, 2 நாள்ல முடிச்சிடலாம்.
ஜிகேவை அதிகமா படிக்கணும். இந்த வார கான்ஸ்டியூஷன் மறந்துடாதீங்க. ஜிகே அதிகமா படிக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு தமிழ் இலக்கணங்கள் சார்ந்து இருக்கும். அடுத்தடுத்து அப்படியே கான்ஸ்டியூஷன் வீடியோவும் இருக்கும். ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.